எப்பா ஒரு நிமிஷம் டக்குன்னு மேலே தள்ளி விட்டுறாதீங்க. இந்த செடி பேர் வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை செடி. கீரை உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி யூடியூப்ஸ் ஓப்பன் பண்ணாலுமே இல்லை மருத்துவர்களுடைய அட்வைஸுமே கீரை உடம்புக்கு நல்லது. வாரத்தில் 2 அல்லது 3 முறை கீரை சமைச்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளில் எத்தனை பேர் அதை செய்கிறோம்? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். போன வாரத்தில் நாம் எத்தனை முறை கீரை சமைச்சோம் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். 1 முறை, 2 முறை, இல்லை 3 முறை? சில பேர் போன வாரம் கீரை சமைக்காமலே இருந்திருப்பாங்க. வாரத்தில் 2 தடவையாவது குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நம்மளும் சமைச்சு சாப்பிடணும். கண்ட ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பிள்ளைங்க சாப்பிட்டு எந்த அளவுக்கு உடலை வந்துட்டு கெடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் சமைச்சா தானே நம்ம பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம பண்ணுற தப்புனால அவங்களுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு வீணாக போகுது அப்படின்ட்டு யோசித்து முடிவெடுங்க. கீரை ரெகுலராக சாப்பிடுங்க.